இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டி, நீங்க உட்காருங்க. சரிங்கம்மா. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்றது என்ன, காட்டணும். அது ஒண்ணு இல்லம்மா, அந்த யுஎஸ்ல பிரான்ச் ஓபன் பண்ண இன்வெஸ்டர் பார்க்க போயிருந்தோம்ல, அவர் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. சாரா, இங்க என்ன நடக்குது? இப்ப போய் இத காட்டுறீங்களே, நாளைக்கு காட்டிக்கலாம் வாங்க. என்ன வருண், நான் ஆண்டி கிட்ட இப்பவே பேசணும். சொன்னா கேளுங்க, இத பத்தி பேசுறதுக்கான இடம் இது இல்ல. நாளைக்கு பேசிக்கலாம் வாங்க. மச்சான், ஏதோ எமர்ஜென்சியா இருக்கு போது சாரா பேசிட்டு வரட்டுமே, நிச்சயத்துக்கு தான் இன்னும் டைம் இருக்கு. இல்ல மாமா, எமர்ஜென்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ்வளவுதான். அத நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். ஓ, நீங்க வாங்க சாரா, வாங்க ப்ளீஸ் வாங்க. இதோ வந்துடுறேம்மா. என்ன சாரா பண்ற நீ? எல்லாம் சுயநனவோட தான் பண்ணிட்டு இருக்கியா? என்ன சர்டிபிகேட் இது? இத போய் அம்மா கிட்ட காட்ட போற? ஏய், பைத்தி மாதிரி பண்ணாத சாரா. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பேரும் மரியாதையும் இருக்கு. நீ பாட்டுக்கு அவ்வளவு பேருக்கு முன்னாடி இப்படி பண்ணா எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசிக்க மாட்டியா? எனக்கு இந்த நிச்சயம் நிக்கணும் வருண். அதுக்கு இத்தனை பேர் முன்னாடி என் குடும்பமும் நானும் அசிங்கப்படணுமா? எங்க அம்மா எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணுமா? சாரா, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் நடந்தா உன்னால பொறுமையா இருக்க முடியுமா? அந்த வெண்ணிலா கூட நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு மேலே எப்படி வரும் பொறுமையா இருக்க சொல்ற? சாரா, இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்தணும்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி பட்டு வேஷ்டி சட்டை செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இழிச்சு ரெடி ஆயிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா? சாரா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் போட்டுக்கிட்டா நான் நிச்சயத்துக்கு தயாரா இருக்கேன்னு ஒன்னும் அர்த்தம் இல்ல, புரிஞ்சுக்கோ. அப்போ உனக்கு இந்த நிச்சயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லல? அது இப்பவே உங்க அம்மா கூப்பிட்டு சொல்லுவா. இல்லனா வேலையை பாரு, நானே போய் ஆண்டியை கூட்டிட்டு வரேன். சாரா,